கண்ணழகு. பிரபஞ்ச அழகி சுஷ்மிதா சென், உலக அழகி ஐஸ்வர்யா ராய், லாரா தத்தா, யுக்தாமுகி என பல அழகிகளை இந்தியா பார்த்திருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தின் கும்பமேளாவில் அடையாளம் காணப்பட்ட பாசிமணி மாலை விற்கும் மோனாலிசா தான் லேட்டஸ்ட் பிரவுன் பியூட்டி. அழகான பெண்ணை நிலவுக்கும் வெள்ளாவிக்கும் ஒப்பிட்ட கவிஞர்கள் மத்தியில் மோனாலிசா தன்னுடைய பிரவுன் நிறத்தாலும் காந்த கருவிழிகளாலும் இணைய உலகை கவர்ந்து திகைக்க விட்டிருக்கிறார். புண்ணியம் தேடி உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜுக்கு நீராட சென்ற 10 கோடி பேரில் பாசிமணி விற்ற மோனாலிசா மட்டும் தனித்து தெரிந்தது ஆச்சரியம்தான். பெண் என்றாலே அழகுதான். ஆனால் மோனாலிசா மீது மட்டும் இணையவாசிகளின் பார்வை திரும்ப ஒரே காரணம், அவரது தொழிலும் பெரிய அளவிலான மேக்கப் இல்லாமலேயே கவரும் அவரது நிறமும் தான் என்கிறார்கள் யூடியூபர்ஸ். கண்டென்ட் கிடைக்காமல் அலையும் யூடியூபர்களுக்கு கும்பமேளாவில் கிடைத்த வரம்தான் மோனாலிசா. அந்த அளவிற்கு அவரை விரட்டி விரட்டி வீடியோ எடுத்து தங்கள் பார்வையாளர்களை குதூகலப்படுத்தி வருகின்றனர். देखिए इतनी भीड़ जो है इस लड़की के पीछे लगी हुई है, ये सारी की सारी भीड़ इस लड़की के साथ फोटो खींचने के लिए लगी हुई है. आप देख सकते हैं बूढ़े से लेके जवान तक, और एक जो लड़की है वो बड़ी खूबसूरत है, आप देख सकते हैं, बहुत शानदार. ஒரு கட்டத்தில் மோனாலிசாவை சிலர் சினிமாவில் நடிப்பதற்கு அழைத்த நிலையில் அவரை யூடியூபர்களிடமிருந்து காப்பாற்றுவதே பெரிய பாடாக இருப்பதாக அவரது உறவினர்கள் குறைபட்டுக் கொண்டனர். இன்னும் ஒரு படி மேலே போய் அவரது முகத்தை மறைத்தும் ஜர்க்கின் கொண்டு தன்னையே மறைத்தும் கும்பமேளாவில் மோனாலிசா வலம் வரும் சூழல் ஏற்பட்டது. விரட்டி சென்று வீடியோ எடுத்த யூடியூபர்ஸ் அடித்து விரட்டப்பட்டனர். கும்பமேளாவுக்கு நீராட வரும் இளைஞர்கள் பலர் மோனாலிசாவை தேடி அலைந்து அவருடன் செல்ஃபி எடுக்க போட்டியிட்டதால் தனது மகளை பாதுகாப்பதே சிரமமான காரியமாகிவிட்டதாக தெரிவித்த அவரது தந்தை உடனடியாக மோனாலிசாவை தனது சொந்த ஊரான இந்தூருக்கு அனுப்பி வைத்து விட்டதாக தெரிவித்தார். இதற்கிடையே மோனாலிசாவை இன்ஸ்டாகிராமில் 2 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் பின்தொடர்வது குறிப்பிடத்தக்கது.